யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. பொதுவாக இலக்கியத்துல ஒரு கவிதை சொல்லுவாங்க. அது காதலுக்கென்று தனியாக இருக்கும், இல்லை என்றால் ஒரு சோகத்துக்கு ஒரு தனியாக இருக்கும். ஆனால் அரசியலுக்கு அறம் கூற்றாகும் சொல்லுவாங்க. நீ என்ன அரசியலை பேசினாலும் அதுல உண்மை இருக்கணும், அது மக்களுக்கானதாக இருக்கணும். நீங்க எந்த அரசியலை நீங்கள் பேசினாலும் அது எளியவர்கள் பக்கம் இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியலில் அறம். அதுல நீங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பேச போறது யாருக்கு தெரியுமா? டி ராஜேந்தர் என்ன பேசினாரு, திமுகவை பத்தி என்ன பேசியிருக்கிறாரு, மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை பற்றி இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு பார்ப்போம். நீங்க உண்மையை நீங்க என்னைக்கு வேணாலும் மறைச்சிடலாம். ஒரு பொய்யை பலமுறை நீங்க பேசி உண்மையாக்க முயற்சிக்கலாம். ஆனால் உண்மை என்பது எப்பொழுதும் மண்ணுக்குள் மூடப்பட்ட விதையை போன்றதுதான். ஒரு நாள் மழை வந்தே தீரும். அது எந்த பாறைகள் இருந்தாலும், எந்த தடைகள் இருந்தாலும், எத்தனை மணல் மல்லுகள் இருந்தாலும் உடைத்து கொண்டு அது வெளியே வரும். அப்படித்தான் இன்னைக்கு டி ராஜேந்தர் வெளியே வந்திருக்கிறார். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதே டி ராஜேந்தர் அவர்களை கண்டித்து வீடியோ போடணும்னு சொல்லி தான் நான் வச்சிருந்தேன். ஆனா அதை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய இந்த பஞ்சப்படி புலவர்கள் இருக்கிறான் இல்லையா, திமுக கிட்ட கைக்கூலி பெற்றுக்கொண்டு கதறுகின்ற ஆசாமிகள் செய்யக்கூடிய வேலைகளை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இதுக்கு ஒரு தனி டாபிக் ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த டி ராஜேந்தர் இருக்கிறேன். ஏண்டா 9 வருஷமா உங்க கூட இருந்தவங்க உங்களை விட்டு வெளியே போனா நீ புனிதவான், அப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் பரதேசி ஆயிடுவாங்களா? இயேசுநாதர் சொன்னதைத்தான் அவங்ககிட்ட சொல்றேன். உங்களில் முதல் யோக்கியன் எவனோ அவன் முதல் கல்லை எரியுங்கள்னு சொல்லுவார். திமுக அப்படி யோக்கியன் ஒருத்தர் இருக்கானா? கருணாநிதி யோக்கியனா? கருணாநிதி எப்படி பதவிக்கு வந்தான்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறியும். திராவிட இயக்கம் துவங்கிய பொழுது, பேரறிஞர் அண்ணா துவங்கிய பொழுது இருந்த அந்த கடைசி நபர் கூட இன்னைக்கு கருணாநிதி உருவாக்குன, கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது அவர் கூட இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆள் கூட திமுக இல்லை. இதுதான் உண்மை. எத்தனை பேர் மீது பழி, இந்த மண்ணுக்கு உழைப்பவர்கள் மீது எப்படியெல்லாம் பழி. ஒரே ஒரு வரி மட்டும் காட்டுற, இதை பார்க்காத தோழர்கள் மட்டும் அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ராஜேந்திர சொல்றேன். ஒரு காலகட்டத்துல நானும் நண்பர் வைகோ அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். எங்களை இணைத்து வைத்ததும் ஒரு இயக்கம் தான், எங்களை பிரித்து வைத்து பார்த்ததும் ஒரு இயக்கம் தான். நான் என்னுடைய இயக்கத்துக்கு வச்ச பேரு தாயக மறுமலர்ச்சி கழகம். அதேதான் அவரும் திராவிடம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு அரசியல் அவர் வச்ச பேரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். பின்னாலையும் நான் என் கட்சிக்கு இதை நான் முழுமையா எல்லாமே அவருடைய வீடியோ எல்லாம் முழுமையா கேட்டிருக்கிறேன். ஒன்ஸ் மோர். நானும் நண்பர் வைகோ அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். எங்களை இணைத்து வைத்ததும் ஒரு இயக்கம் தான், எங்களை பிரித்து வைத்து பார்த்ததும் ஒரு இயக்கம் தான். என்னுடைய இயக்கத்துக்கு வச்ச பேரு. இப்ப நான் சொல்றேன், அரசியல் எல்லாருக்கும் தெரியும். இந்த காணொலி எல்லாம் வந்திருக்கோம். இது ஏதோ இப்ப ஏஐல செஞ்சு இந்த இப்ப ஸ்டாலின் வெளிநாடு போன பிறகு அவருடைய மனைவி கொண்டு போய் அவரை இளைப்பாறுதல் செய்ய வைப்பதற்காக கூட்டு போனப்பட்ட வீடியோக்கள் மாதிரி ராஜேந்தர் போடல. தன்னஞ்சறிவது பொய்யற்க என்று அவர் உணர்ந்த பின் அவர் வெளியிட்ட காணொலி. அரசியலில் எதிரும் புதிருமாக இருப்பது இயற்கை. அதுல எந்த மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருவர் மீது போடப்பட்ட பழிக்கு பழியாக அவர்கள் இன்றைக்கு எடுத்து போடுகிற வீடியோ இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட மீடியா இருக்கு. கேட்டீங்கன்னா அதவே தனி எபிசோட் போடணும். நான் போட போறேன். பார்ப்பன எதிர்ப்புன்னு பாப்பாத்தியை கட்டியிருப்பான். பாப்பான் உள்ள வந்துட்டாமா, பாப்பாத்தி வீட்டுல பொண்ணு எடுப்பான். இது யாருக்குன்னா கருணாநிதி குடும்பத்துக்குத்தான் நான் இதை சொல்லுகிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தை விட மிகப்பெரிய ஒரு பல்லாயிரம் கோடிகள் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு அதே கருணாநிதி குடும்பத்தோட அதே வாரிசு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த செய்தி லீக் ஆயிருச்சு. எங்களுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பே தெரியும், ஒரு பார்ப்பனர் வீட்டில் தான் சம்பந்தம் போக போகுது. அத்தனை பணமும் கருணாநிதி அறிவாலயத்தை அடகு வைத்து உருவாக்கிய சன் டிவி, கலைஞர் டிவி சேனல்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்து வாரிசும் ஒரு பாப்பா வீட்டுக்கு தான் போக போகுது. ஒத்த புள்ள அத்தனையும் காலி. அரசியலை முழுமையா தெரிஞ்சவங்களுக்கு, வரலாற்றை முழுமையாக படித்தவர்களுக்கு, இல்லை என்றால் வாழ்க்கையை செம்மையாக புரிந்து கொண்டவர்களுக்கு
பெரிய பாதிப்பெல்லாம் வராது. எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இப்போ கருணாநிதி குடும்பத்து அத்தனை சொத்தும் ஒரு இடத்துக்கு போக போகுது. பல்லாயிரக்கணக்கான கோடி ஒரு தீவு, சிங்கப்பூருக்கு பக்கத்துல சீசல்ஸ் தீவு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவுல இருக்கக்கூடிய சொத்துக்கள் உள்ளிட்ட அத்தனையும் ஒரு குடும்பத்துக்கு சொல்ல போகுது. யாருக்கும் சொல்லட்டுமா? ஒய்ஜி மகேந்திரன் இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து லீக் அவுட் பண்ணிட்டாப்புல. இசையமைப்பாளர் அனிருத் அங்கதான் போக போகுது. சரி விடிய, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்கல, இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, வைகோ அவர்கள் 1993 கட்சியை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அதுக்கு முன்னாடியே டி ராஜேந்தர் வந்து கட்சியை விட்டு விலகி தனியா போயிட்டார். தெரியாதவங்களுக்கு, அரசியல் புரியாதவருக்கு, இளைய தோழர்கள் யாருக்காவது இந்த காணொலி சேர்ந்தால் இந்த ஒன்லைனை நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. ராஜேந்தர் மிகப்பெரிய அளவில் பிரபல்யமாக வந்து கொண்டு இருக்கிற பொழுது அவர் பூங்கா நகர்ல அவர் தேர்தலில் நிக்க வச்சாங்க. ராஜேந்தர் எப்படி திமுகவுக்கு போனார் அப்படிங்கிற செய்தியை நான் ஆதாரப்பூர்வமாக இதே சேனல்ல, யூனிவர்ஸ் சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன். அவர் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் பெயர் ஏஎல் அழகப்பன். செட்டியார் வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவர். அது யார் தெரியும்னா, மதராசப்பட்டினம் படத்தை இயக்குனர் பண்ணார்ல இயக்குனர் விஜய். சமீபத்தில் விஜயை போய் சேர்ந்துச்சு 2 பேரும் டைம் டு லீட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதவே நான் தனியாக ஒரு காணொலி போடுற அளவுக்கு உண்டான சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கு உண்டான ஒரு லிங்க் வேணா கொடுக்குறேன். இந்த டைம் டு வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு விஜயை முதலமைச்சராகி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இந்த டைம் டு லீடு என்கின்ற அந்த ஒரு வார்த்தை தான் விஜயை கொண்டு போய் கொடநாடு எஸ்டேட்ல கொண்டு போய் நிற்க வச்சிருச்சு. டைம் டு லீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் கைகட்டி காணொலி போட வைத்தது. அந்த ஒரு வார்த்தையை உருவாக்கி கொடுத்தவர் யாரு தெரியுமா? ஏஎல் விஜய். இந்த ஏஎல் விஜய் யாரு? ராஜேந்தரை கொண்டு போய் கருணாநிதிட்ட அறிமுகம் செய்து வச்சார் இல்லையா, அவருடைய அப்பா தான் அவர். அரசியலும் வரலாறும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. போட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம். அப்படி எம்ஜிஆர் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட அந்த பழி இருக்கு இல்லையா, அவரை கொண்டு போய் உள்ள அதை சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது தனித்தனியா தான் போடணும். ராஜேந்தரை ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை காட்சின்னு சொன்னோடனே காப்பாத்தி கொண்டு போய் வைப்பதை போல கொண்டு போய் கோபாலவரம் வீட்டுக்குள்ள போய் அடைக்கல வச்சுட்டாங்க. பின்னாடியே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நான் தான் காப்பாத்துனேன்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ கேசட்டை போட்டு டண்டனக்கா டனக்கு நக்கான்னு ஒரு நாரப்பாட்டை ஒன்றை போடுவான். அது எங்கன்னா கருணாநிதி புகழ்ந்து. நான் கேட்குறேன், ராஜேந்தர் அவர் கட்சியில் அத்தனை வருஷம் அவர் உழைச்சார் இல்லையா, பேரறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு பாட்டு போட வச்சு நீங்கள்லாம் போட்டிருப்பீங்களாடா பரதேசி பசங்களா? திமுகவின் தலைமையை சொல்கிறேன். அந்த கட்சியின் ஃபவுண்டர், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கிய பிதாமகன், அவர் பேர்ல ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களா? இந்த ராஜேந்திர வச்சு கருணாநிதி பேர்ல எத்தனை கேசட்டு, எத்தனை பாட்டு, எல்லாம் அவனுடைய ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்து குப்பையில போடுற மாதிரி போட்டு போயிட்டான். அது என்னன்னா கொடுத்தது பூங்கா நகர் தொகுதி. பூங்கா நகர் தொகுதியில ராஜேந்தர் ஜெயிச்சான். ராஜேந்தர் ஜெயிச்ச உடனே என்ன நடந்துச்சு? ஒற்றை லைன் ஈழத்தமிழர் பிரச்சனை, தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வந்தான். கருணாநிதி அது உள்ள இருக்கிறாப்புல. சரி விட்டுருவோம். இவ்வளவு பதவியும் எடுத்து அவருக்கு கூட்டம் சேர்கிறது என்று சொன்ன உடனே ராஜேந்திரத்துக்கு குப்பையில ஓட்டாச்சு. இப்ப ராஜேந்தர் ஆரம்பிச்ச கட்சிக்கு பெயர் தான் தாயக மறுமலர்ச்சி கழகம். அதைத்தான் அந்த காணொலியில சொல்றாரு. நாங்க இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ராஜேந்தர் பின்னாடி எல்லாம் நாங்களும் போகல. வெறி பிடிச்ச திமுக. அப்ப என்ன, எங்க வீட்டு பக்கத்துல, எங்க ஊர் மைதானம் பக்கத்துல காந்தி சிலை அருகில கொடியேத்தெல்லாம் வந்தாங்க. என்னுடைய நண்பர், என்னுடைய பள்ளி தோழர் தான் அந்த கட்சிக்கு பொறுப்பாளராக இருந்தார், நகர செயலாளர். இன்றும் அவர் இருக்கிறார். அரசியல்ல அவர் அதோட அழிந்தார். ஆனால் நாங்கள் எல்லாம் இந்த மண்ணை, இந்த மொழியை, எங்கள் கட்சியை, ஒரு தலைமையை நேசித்த காரணத்தினால் இன்றைக்கும் நாங்கள் திராவிட இயக்கத்தின் பக்கம் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இவரை வைத்து திருப்பி கட்சியில் இணைத்து கொண்டு பேசுவதற்கு முழு காரணம் எங்க பேசப்பட்டது என்று கேட்டால், இவருடைய பதவியை வெளியேற்றினாங்க இல்லையா, அப்போ அந்நியாரம் அவர் வெளியே போனதோட சரி, என் தங்கை கல்யாணின்னு ஒரு படம், அந்த என் தங்கை கல்யாணி படத்தை நீங்க தயவு செய்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற தோழர்கள்லாம் பாருங்க. அதுல ஒரு நகைச்சுவை நடிகரை கருணாநிதி போல வேஷமிட்டு வருவாப்ல. ராஜேந்தர் என்னென்ன காரியமெல்லாம் செய்வான்னு பாருங்க. மண்டையில தட்டி சும்மா தாளம் போடுவாப்ல. டேய் மொட்டை சொட்டன்னு வேஷம் போட்டு அந்நேரம் எங்களுக்குலாம் இவ்வளவு டென்ஷனா இருக்கும். அதை பார்த்தேன் முழுக்க. கருணாநிதி இன்னதுன்னு கிடையாது.
உண்மையை சொல்ல போனா உப்பு போட்டு சாப்பிட்றவன் திருப்பி அதை சேர்க்க முடியாது. ஆனா என்ன நடந்துச்சு? வைகோ அவர்களை கட்சியை விட்டு வெளியே நீக்கப்பட்ட பிறகு கருணாநிதியோட கும்பல் இருக்கு இல்லையா, அந்த அடிவருடி கும்பல், அந்த கும்பல் போய் ராஜேந்தர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான், யாரை வச்சு வேணாலும் பேச விடுவான். இன்னைக்கு ராஜா குலைச்சிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, இவன் போய் லண்டன்ல உட்காந்துருக்காப்புல. யாரு? திமுக தலைவர் லண்டன்ல உட்காந்துருக்கான். காமராஜர் ஒரு முறை ஊட்டிக்கு தான் போனாரு. ஊட்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு கமிட்டி கூட்டத்துக்கு காமராஜர் போனார். இதே கருணாநிதி என்ன பாட்டு எழுதுனான்னு தெரியுதா? கும்பி எரியுது கும்பி எரியுது எங்களுக்கு ஊட்டி உனக்கு ஒரு கேடான்னு கேட்டாப்புல. யார? காமராஜரை கேட்டார். நான் கேட்கிறேன், உனக்கு லண்டன் ஒரு கேடா? உனக்கு என்னடா லண்டன்ல உங்களுக்கு என்ன வேலை? பெரிய உங்க மூதாதையர்கள்லாம் உலக நாடுகள்ல ஃபுல்லா போட்டு உலக அரசியல் பண்ண ஆளுங்க. நீ போய் இப்போ லண்டன்ல போய் உட்காந்துக்கிட்டு இங்க திருப்பூருக்கிய விட்டுலாம் அரசியல் வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்கிறான். முட்டாள் முதலமைச்சருங்கிறான். முட்டாள் முதலமைச்சர்னு கேட்கிறான். இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு தேதி 13/7/2026. 13/12 தேதி கூட நினைவுள்ள 12. இன்னைக்கு வழக்கு பதிவாயிருக்கு. ராசா மேல இன்னைக்கு வழக்கு பதிவாயிருக்கு. இவங்க வாராங்க, கேஸ் கேட்டுக்கிட்டு வர்றாங்க. இவங்க உள்ள கேட்டு அவன் சொல்றான், எப்படிப்பட்ட கட்சியோட நீட்சி தொடர்கிறது என்பதற்காக பார்க்கணும். பதவிக்கு என்ன வேணாலும் செய்வாங்கங்கிறது. இப்போ இவன் கொண்டு போய் நேராக ராஜேந்திரத்தை போய் வீட்டில் போய் உட்காந்து பேசி கொண்டு வந்துட்டு யாரை எதுக்குறதுக்கு? வைகோ அவர்கள் வெளியே போனாங்க இல்லையா, அதை எதுக்குறதுக்கு. உடனே இவன் போய் என்ன உடனே ஃபுல் செட்டில்மெண்ட் ஒரு மாதிரி ஆன உடனே கன்னியாகுமரியில் இருந்து துவங்கினான். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அங்க பேசின பேச்சு தான் வைகோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவான். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு திமுகவின் அடிவருடிகள், திமுகவின் கடைசி கட்ட கும்பல்கள், இந்த இணைய கூலிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா, எதிரிகள் மேல, திருமாவளவன் மேல சேர விட்டு வீசுறது, கம்யூனிஸ்ட் மேல சேர விட்டு வீசுறது, காங்கிரஸ் மேல சேர விட்டு வீசுறது, அதே மாதிரி வைகோ அவர்கள் மேல வீசுறது. பழசுகள் எல்லாம் தேடி தேடி தேடி. இன்னொன்னு சொல்லட்டுமா? செத்து போய் கடைசி வரை இன்னும் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆரை இன்னைக்கு வரை திட்டிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரோட வரலாறு என்னன்னே தெரியாம. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, ஜெயலலிதா பத்தி இவனுங்க பேசவே மாட்டாங்க. நீங்க அரசியலை வந்து நீங்க டிபேட் பண்ணணும். நான் டிவைடுங்கிற ஆங்கில வார்த்தைகளை பத்தி பேசும்போது இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், டிவைன் த பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கு. கருணாநிதி கும்பலுக்கு டிவைன் த பாலிடிக்ஸ் வேற, டிவைட் த பாலிடிக்ஸ் வேற. ரெண்டும் இருவேறு துருவம். அந்த ரெண்டையும் இவனுங்க செய்வானுங்க. டிவைன் பார்ட்டிஸ் வேற, டிவைட் பார்ட்டிஸ்ட்னு வேற. ஜெயலலிதாவை யார் இப்போ வரைக்கும் திட்டி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆரையும் வைகோவை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ராஜேந்தருக்கு ஒரு கட்டத்துல வந்து இது ரொம்ப தப்பா தெரியுதே. நீங்க அந்த காணொலியில முழுமையா போட்டா அது சில சட்ட சிக்கல்கள் கூட வரலாம். அதை அப்படி காட்டக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் சொல்றாங்க, என் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தால் நான் சொல்றது உண்மை என்று சொல்லிவிட்டு நான் சொல்லுகிறேன். எனது மனச்சாட்சி உறுத்துதுங்கிறார் ராஜேந்தர். கரடியே காரி துப்பும்பாங்கல்ல, கருணாநிதி குடும்பத்தை வந்து காரி துப்ப இந்த 23ஆம் புலிகேசில சொல்லுவாங்க, கரடி காரி துப்பிடுச்சும்பாங்க இல்லையா, அப்படி கரடியே ராஜேந்தரை காரி துப்பிட்டாங்க கிடையாது. ஆனா இந்த மானங்கட்ட அரசியல் திமுகவுக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி எல்லாம் துப்புனா தொடச்சிக்கிடும். நாஞ்சில் சம்பத்து பாணி தான், துப்புனா தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்கு. நமக்கு தேவை பதவி, பணம். இப்ப சொல்றாங்க இல்லையா, கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அப்படி சொல்றாங்க இல்லையா, எப்பயுமே அந்த கட்சிக்கு பொருந்துங்க. இப்ப விஜய் முந்தா நாள் கரூர்ல ஒரு கூட்டத்துல சொல்றாரு, ஒரு மேம்பாலம் போடுறதுக்கு இப்போ வந்து ஒரு 1000 கோடி எஸ்டிமேட் வச்சுக்கோங்க, ரவுண்டுக்காக சொல்றேன், ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. 2000 கோடிக்கு இவங்க பாஸ் பண்ணிடுறான் பில்ல. தோண்ட 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 பூதம் மாதிரி வெளியே வருதுங்கிறோம் அப்படின்னு சொல்றதான் இப்போ முதலமைச்சர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அதை போலதான் திமுக கலெக்ஷனுக்கும் கரப்ஷனுக்கும் கொஞ்சம் கூட அச்சப்பட மாட்டான், கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான். இப்ப கரடி துப்புனதுக்கு இவங்க என்ன பெருசா கவலைப்பட போறானுங்க? அதை பத்தியே கண்டுக்கிடாத ஒரு கட்சி. ஏனென்று சொன்னால்
திமுக என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான். திமுகவுக்கு SSR நடிகர் வாங்கி கொடுத்த அன்பகம் கட்டிடம் மட்டும்தான் சொத்து. அறிவாலயம் உள்ளிட்ட எல்லாமே கருணாநிதியின் குடும்ப அறக்கட்டளை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, குடும்ப அறக்கட்டளை. இந்த கேவலம் அரசியல் கட்சிக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாருங்க, தன்னோட சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்தாங்க. நான் போன வாரம் காணொலி லைவ் போட்டிருக்கிறேன், நான் எடுத்து நாங்க பார்த்தேன். காது கேட்காத வாய் பேச முடியாத பிள்ளைகள்லாம் ஊஞ்சில் ஆடுற காட்சியை நேரில் பார்த்துருக்கு, அது காணொலியா பதிவாக்கியிருக்கிறேன் நான். அதோட வாரிசுகள் அந்த வீட்டில் வெள்ளையடிக்க கூட முடியாம மிச்ச இடம் கொஞ்சம் இடத்துல அப்படியே உள்ள கிடக்குறாங்க. பள்ளி குழந்தைகள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாரி கொடுத்து விட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதாவோட சொத்துக்கள் போயஸ் கார்டன் நேத்து ஒரு காணொலி பூங்குன்றன் வெளியிட்டு இருக்கிறார். பூங்குன்றன் பதிவு செய்திருக்கிறார், நேத்து தான் பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? இன்னும் அவர் மறைந்த இடத்தில் இருந்து எலும்புகள் கூட இன்னும் அழியவில்லை, ஆனால் போயஸ் கார்டன் பங்களாவிற்கு புல்மேய்ந்து கிடைக்கிறதுன்னு எழுதியிருக்கார். அதை யாரோ காணொலி எடுத்து போட்டிருக்காங்க போல. அதுல உதவியாளராக 24 மணி நேரமும் போயஸ் கார்டன்ல இருந்த பூங்குன்றன் வெளியிட்டிருக்கிறார். பார்க்கவே எங்களுக்கு மனசு பதறுகிறது. இதை யாராவது சரி செய்ய மாட்டார்களா? நேத்து கேள்வி கேட்டிருக்கிறார், பதிவாகி இருக்கிறது. இது எடப்பாடி காதுக்கெல்லாம் போகுதா என்னங்கன்னு தெரியல. அவனுங்க பதவிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவனுங்களே இந்த லெவல்ல இப்படி போயிட்டு இருக்கும் போது எம்ஜிஆர் பக்கத்துல கருணாநிதி எல்லாம் நம்ம பக்கத்துல வைக்க முடியுமா? அப்ப அவங்க எந்த நிலைமையில கட்சியை வச்சிருக்காங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். எம்ஜிஆர் அந்த இடத்துல கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். ஜெயலலிதா தான் கையில எதையும் கொண்டு போகல, அப்படியே போயிட்டார். ஆனா கருணாநிதி அவன் மகன், மகனுக்கு மகன். ஏன்னா இந்த இடத்துல ஏன் அவன்னு சொல்றேன்னா, நீ முதலமைச்சர் அவன் இவன் பேசுற, மற்ற தலைவர்களை எல்லாத்தையும் அவைவன், உங்களுக்கு என்னடா மரியாதை வேண்டிய கிடக்கு? ஏன்னா தவறை தவறு என்று துணிச்சலாக சொல்ல வேண்டும். அயோக்கியனை அயோக்கியன் என்று தான் சொல்ல வேண்டும். திருடனை திருடன் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். இப்பெல்லாம் வெளியில வருது இல்லை, எல்லா காட்சிக்கும் உள்ள வெளியே வருது இல்லையா? சரி, நீ வந்துட்ட போயிட்ட, வெளில போயிடணும். இப்ப ராஜேந்தர் மனசு நொந்து போய் பேசுறாப்புல, என்னை பயன்படுத்தி கொண்டார்கள், என்னை குப்பையில் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்றோ பேசிய ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றும் இந்த மண்ணுக்கு உழைக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை அன்று நான் என்றோ சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு விளையாடுவது தவறு 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 என்று அவர் முடித்திருக்கிறார். அவன் திருந்திட்டா, இன்னும் நீ திருந்தலையாமோ? ராஜேந்தரோட முதல் படம் ஒருதலை ராகம், அதுல கிளைமாக்ஸ்ல ஒரு வார்த்தை வரும். ட்ரெயின்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நாயகன் இருப்பா, நாயகி இருப்பாங்க. அந்த நாயகிக்கிட்ட அவன்கிட்ட வந்து பேசுவான், உனக்காக கதாநாயகி இப்படி இருக்கிறாப்புல, மரணிக்கக்கூடிய சூழல், இறந்துட்டாங்கிறது. ஒரு கிளி கதை சொல்லி அதையே முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு வரியில என்ன சொல்லுவார் தெரியுமா? கீதா யாருக்கும் புரியல, உனக்குமா புரியலன்னு சொல்லி சந்திரசேகர் ஒரு டயலாக் பேசுவான். நான் திமுகவை பார்த்து கேட்குறேன், கரடியே திருந்திருச்சு, நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா? நன்றி, வணக்கம் தொடருது.